அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சங்கரேஸ்வரி. வனதேவதையின் வளவன் அப்படிங்கிற ஸ்டோரி ஆல்ரெடி நான் பெப்பர் ஸ்பேஸில் போட்டேன். அதோட லிங்க் இதில் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நான் யூடியூப்லேயும் போட ஆரம்பிக்க போகிறேன். வழக்கம் போல் இந்த கதையும் நீங்கள் படிக்கலாம், கேட்கலாம். ஆனால் இது ஒரு ஷார்ட் நாவல். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். வனதேவதையின் வளவன், அத்தியாயம் 1. கிழக்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கும் பச்சை மலை இரவில் பெய்த மலைத்துளிகள் புல்நுனிகளில் பனித்துளிகளாக இருக்கும் அழகோ கண்கொள்ளா காட்சியானதுதான். வளைந்து வளைந்து சென்றது பாதை. வழியெங்கும் அடர்த்தியான மரங்கள், பசுமை போர்த்திய கம்பளம் எங்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கவே மலைத்து வியந்து போனேன் பசுமையை எண்ணி. மலையின் அடிவாரத்தில் இருந்து நிமிர்ந்து பார்த்தால் எப்படி கடலின் எல்லை தெரியாதோ அதே போன்றுதான் இங்கு இந்த காட்டின் எல்லை எங்கு இருக்கிறது என்றே தெரியாது. அப்படி ஒரு பசுமையான குளுமை சூழ்ந்த மூலிகை வாசம் நிறைந்த இடம். ஆகாயத்திலிருந்து வெள்ளியென கொட்டும் சாரலில் பாறையெல்லாம் மினுமினுக்க கதிரவன் எழுப்பும் இருட்டும் வெளிச்சமும் மத்தாப்பு போல் இமையா காட்சியாகத்தான் இருந்தது அங்கு வாழ்ந்தவர்களுக்கு. இயற்கையின் அழகை கொட்டி கிடக்க, கொஞ்சம் எழிலில் மதிசொக்கி நிற்க, மரங்கள் ஒன்றோடொன்று பேசும் சலசலப்பு, காற்று சுழற்றி அடிக்கும் ஓசையும் அழகின் பிறப்பிடமாக இருக்கும் அந்த இடத்தை விட்டு நகர யாருக்குமே மனமே வராது. மலைகள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள், வனவிலங்குகள், மூலிகை தாவரங்கள் இப்படி அனைத்தும் அந்த சிறிய குக்கிராமத்தை சுற்றி இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் பட்டியூர். இப்படி ஒரு கிராமம் மலைப்பகுதிக்குள் இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. அந்த ஊரில் மொத்தமே ஒரு 20 குடும்பம்தான் இருந்தது. ஆட்களின் எண்ணிக்கை என்று பார்த்தால் ஒரு 80 பேர் தான் இருக்கும். சிறியவர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள் என்று அனைவருமே அந்த ஊரில் இருந்தனர். அவர்களின் வழக்கம் அந்த ஊர் பெண்களை வெளியில் மனம் முடிக்க கொடுப்பதில்லை, ஊருக்குள்ளே கொடுப்பதுதான் அவர்களின் வழக்கம். அந்த கிராமம்தான் அவர்கள் உயிர் மூச்சு. வெளியூர் என்றால் என்னவென்று தெரிந்தும் அங்கு செல்ல விரும்ப மாட்டார்கள். அவர்களை யாரும் தொந்தரவு தராது நிம்மதியாக ஒரு வாழ்க்கைதான் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தனர் இந்த மக்கள். சந்தோஷமோடும் சொந்தங்களோடும் பொழுதினை கழிக்க படிப்பு என்றால் என்ன என்று கூட அவர்களுக்கு தெரியாது. அங்கு இருந்த நிலங்களில் அவர்கள் ஏதாவது விவசாயம் செய்வது, அங்கு தானாக முளைக்கும் பொருட்களை வைத்து தனது பசியை தீர்த்துக் கொள்வது, வனவிலங்குகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தற்காப்புகளை கற்றுக்கொள்வது, இப்படி அவர்களுக்கு தேவையான வேலைகளை அவர்களே பார்த்து கொள்வார்கள். இது என்னோட இடம், இது உன்னோட இடம், இந்த இடத்துல எதுக்கு நீ விவசாயம் பண்ற என்று அவர்களுக்குள் ஒரு நாளும் சண்டை என்று வந்தது கிடையாது. எப்படி வரும்? அனைவரும் தான் சொந்தம் என்று ஆயிற்றே. சிறிய உணவு கிடைத்தாலும் அதை பகிர்ந்து கொள்வதுதான் அவர்களின் வழக்கம். மண் வீடு, குடிசை வீடு, மரங்களால் அமைக்கும் பரண், இப்படித்தான் அங்கு அவர்களின் வாழ்வாதாரமும் தங்கும் வசதியும். அடியே செங்கமலி, இன்னும் என்னடியும் உனக்கு தூக்க வேண்டி கிடக்கு. சீக்கிரம் அந்த கஞ்சியை குடிச்சுப்புட்டு சட்டு புட்டுன்னு உங்க அப்பா கேட்ட அந்த மூலிகையை போய் பறிச்சுட்டு வா போ என படுத்து கொண்டு இருந்த செங்கமலியை அவளின் அன்னை சமுத்திரா உசுப்பினார். அவளோ சினுங்களோடு அந்த கயிற்று கட்டில் திரும்பி படுத்து, அம்மா அதெல்லாம் பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குறேன் என கூறியவாறு வனவிலங்குகளின் தோள்களால் நெய்யப்பட்ட போர்வையை இழுத்து மூடிக்கொண்டாள். ஷோ, இவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண? அந்த மனுஷன் வேற வந்தானா கத்துவான். அடுப்பு வேற எரிய மாட்டேங்குது. நேற்று பெஞ்ச மழையில நனைஞ்சு வேற போச்சு விறகு என புலம்பிக் கொண்டு அந்த வீட்டின் முன்னே இருந்த விறகு அடுப்பில் கஞ்சியை காய்ச்சி கொண்டு இருந்தார். இவ வேற சொன்னா கேட்க மாட்டா, இவளை எல்லாம் அடிச்சாதான் தெரியும்
சீற்றமோடு எழுந்தவரோ அங்கிருந்த ஒரு விறகு குச்சியை எடுத்து மகளின் முதுகிலே ஒரு அடி வைக்க அடுத்த நொடி வலி தாங்காது அலறி எடுத்து எழுந்து அமர்ந்தாள். ஏமா இப்படி பண்ற? என்னைக்காவது என்னால அப்பா உன்னை திட்டிருக்காரா? நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? இப்ப என்ன, நான் போய் அந்த மூலிகையை பறிச்சுட்டு வரணும், அவ்வளவுதானே? பறிச்சுட்டு வாரேன் என கூறிக்கொண்டே அங்கிருந்த தண்ணீரில் தன் முகத்தை அழுத்த தேய்த்து கழுவினாள். பின் அங்கிருந்த ஒரு குச்சியை எடுத்து அதனை பல் துலக்கியவள் ஏற்கனவே இருந்த பழைய கஞ்சியையும் சரசரசரான மேனிக்குள் இழுத்து கொண்டாள். அந்த கஞ்சியில் அப்படி ஒரு சுறுசுறுப்பு! தன் உள்ளமெல்லாம் எப்பொழுதுமே தென்படுவது போல் அவள் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து கொண்டேதான் இருப்பாள். பின் ஏ பொக்கடியே, ஏ பொக்கடியே என்று பக்கத்து குடிசையில் இருக்கும் ஒரு பெண்ணை இவள் வீட்டில் இருந்தவாறே கத்தி அழைக்கவே அவளின் அன்னையோ மகளைக் கண்டு முறைத்தவாறு தன் செவியைத்தான் அவளின் சத்தம் கேட்க முடியாது மூடினார். அடுத்த நொடி அவளும் வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்து, என்னடி, என்ன வேணும்? இங்க நான் மூலிகை பறிக்க போறேன், நீ வரையா? அப்படியே ஆத்துல குளிச்சுட்டு வந்துடலாம் என்றதும் அவளோ சரி என கூறினாள். இருவரும் மாற்றுடையை எடுத்துக்கொண்டு கிளம்ப, இங்க பாருங்கடி, 2 பேரும் இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, வயசுக்கு வந்துட்டீங்க, சும்மா நின்றுக்கிட்டு இருக்காதீங்க, காத்து கருப்பு அடிச்சுட்டு போகுது, போனமா வந்தமானுக்கிட்டு இருக்கணும். உங்க அப்பாரு 10 மணிக்கு வந்துருவாரு, அதுக்குள்ள அந்த மூலிகையை கொண்டு வந்துடுடி என்றதும் இவளும் சரி என கூறி தன் தோழியோடு ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பினாள். இருவரும் அவர்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு வெளியேறி காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தனர். விலங்குகள் வந்தாலும் தங்களை பாதுகாத்து கொள்ள என்ன தேவையோ அதை எப்போதுமே அவர்கள் கைவசம் வைத்துக் கொள்வார்கள். ஆண்களாவது வெளியே எங்கேயாவது சென்று வருவார்கள். ஆனால் பெண்கள், அந்த காடுதான் அவர்களின் உலகம். அதை விட்டு அவர்கள் எங்குமே செல்ல மாட்டார்கள். இவர்களுக்கு தேவையான பொருட்களை கூட அந்த காட்டினை விட்டு 60 கிலோமீட்டர் தாண்டி ஆறுகளை கடந்து வெளியே சென்றால்தான் மக்களை பார்க்க முடியும். அப்படி என்றாவது வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையோ அந்த ஊரிலிருந்து யாராவது சென்று முக்கிய பொருட்களை மட்டும் வாங்கி கொண்டு வந்து விடுவர். செல்லும் வழியில் நன்றாக பழுத்திருந்த ஒரு பழத்தினை பிடுங்கி இருவரும் உண்டவாறுதான் சென்று கொண்டிருந்தனர். அப்படியே பூக்களை பார்த்தால் அதை எடுத்து தலையில் வைத்துக் கொள்வது இவர்களின் வழக்கமே. இப்படித்தான் அந்த காடு அவர்களுக்கு சொந்தமானது. அந்த காட்டுக்கு கூட ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லை இவர்களுக்கு தெரியாது. எந்த இடத்திற்கெல்லாம் சென்றால் திரும்பி தங்கியிருக்கும் இடத்திற்கு வர முடியுமோ அந்த இடத்திற்கெல்லாம் சிறுவயதிலிருந்தே சொல்லிக் கொடுத்து விடுவார்கள் பெரியவர்கள். தங்கள் வீட்டு பெண்கள் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு சென்றால் கூட பயமில்லாது இருப்பார். எப்படி பழகிய இடத்தில் பயம் இருக்கும்? செங்கமலி, இவளே நம் கதையின் நாயகி, பருவ மங்கை. இவள் தந்தை நாச்சியன், அன்னை சமுத்திரா. இருவருக்கும் இவள் ஒற்றை மகள். இவளின் தோழி பொற்கொடி, பக்கத்து வீட்டில் இருப்பவள். சிறு வயதிலிருந்து ஒன்றாகவே இருவரும் சுற்றி கொண்டுதான் வருவார்கள். நாச்சியன் வைத்தியராக அந்த குக்கிராமத்தில் இருக்கிறார். பரம்பரையாக வைத்தியர் தொழில் பார்க்கும் குடும்பம் அவர்களுடையதுதான். அதனாலே சிறு வயதிலிருந்தே தன் மகள் செங்கமலிக்கு ஒவ்வொரு மூலிகை செடியின் மருத்துவ பயன்கள் என்ன என்பதை அவளே தான் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் அழைத்து கொண்டு சென்று கற்றுக் கொடுத்து விட்டார். அதன்படிதான் இன்று நண்டு கடித்தால் சற்றென்று விஷமுறிவு எடுப்பதற்கு தேவைப்படும் மூலிகையை தன் மகள் காலையிலே பறித்துவிட்டு வந்து வைத்துவிடு என கூறி நண்பனின் வயலுக்கு அவரோடு சென்றிருந்தார். அந்த குக்கிராமத்தில் அழகு, அறிவு மட்டுமல்லாது திறமையானவள் என்றால் அது செங்கமலி மட்டுமே. நடு இரவில் கூட காட்டுக்கு சென்று வா என்றால் தைரியமாக சென்று வரும் திறமை கொண்டவள். மரம் ஏறுவது, நீச்சல் அடிப்பது, இப்படி ஆண்கள் செய்யும் வேலைகளை கூட அவள் கற்று வைத்திருந்தாள்.
அவளை தன் மகளாக வளர்க்காத மகனாகத்தான் வளர்த்தார் நாச்சியன். நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக வாசனையை வைத்து அந்த மூலிகை செடியை கண்டுபிடித்து விட்டாள். அதன் அருகில் சென்றவளோ முதலில் முழுவதுமாக வேரிலிருந்து மேல் தளிர் வரைக்கும் ஆராய்ந்து பார்த்தாள். பின் தன் கையில் இருந்த கத்தியை வைத்து அந்த இலையை பிடுங்கி கொண்டு வந்த கூடையில் போட்டுக்கொண்டாள். ஏண்டி, அதான் அந்த செடியை பார்த்துட்டேல, அப்புறம் எதுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க என்று உடன் வந்த பொற்குடி கேட்கவே, டக்குன்னு நமக்கு தேடி வந்தது கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பிடுங்கிடக்கூடாது. முதல்ல அதில் எதுவும் ஆபத்து இருக்கா, நமக்கு எதுவும் அப்படிங்கிறத பார்க்கணும். சொல்ல முடியாது, சின்ன சின்ன பூச்சி செடிகளில் கூட இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தேடி வந்த செடி இதுதானா அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்தணும். நமக்கு கண்டிப்பாக வேணும். இங்கே இருக்கிற செடிகள் எல்லாம் ஒரே போலத்தான் இருக்கும் என்று அவளோ தந்தை தனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை தோழியிடம் கூறிக்கொண்டிருந்தாள். என்ன மோடி, எனக்கெல்லாம் அதை பற்றி தெரியாதுப்பா. நமக்கு களை வெட்ட, விறகு வெட்ட, மீன் பிடிக்க இதுதான்ப்பா தெரியும். சரி சரி வா, நேரமாச்சு. சட்டுப்புட்டுன்னு பக்கத்தில் தானே ஆறு ஓடுது, அதில் குளிச்சுட்டு வீட்டை பார்த்து போவோம். உங்கள் அம்மா வேற நடுவானத்தில் சூரியன் வர்றதுக்குள்ளே வர சொல்லுச்சு. அது அப்படித்தான் சொல்லும். ஆனால் என் அப்பாரு எப்படியும் உச்சி வேலைக்கு தான் வருவார், எனக்கு தெரியாதா? சரி வா, போய் குளிக்கலாம். முதல்ல இந்த மூலிகையை நான் பத்திரப்படுத்தி வைக்கிறேன் என்றவள் அந்த வாசனைக்கு பூச்சிகளும் அதில் எதுவும் மற்ற திரவமும் படாதவாறு அதனை அந்த கூடைக்குள் மூடி வைத்திருந்தாள். நிமிர்ந்து பார்த்தால் வானம் மட்டும்தான் தெரிந்தது விழிகளுக்கு. மரங்களும் செடிகளும் சில்லென்று வீசும் காற்றும் எட்டிய தூரம் வரை பசுமைதான். அது மலைப்பகுதி என்பதால் எப்பொழுதுமே அதன் வெப்பநிலை இப்படித்தான் காட்சி கொடுக்கும். தண்ணீர் இல்லாது வற்றாத ஆறாகவும் செடிகள் இல்லாது காய்ந்த சருகுகளாகவும் இப்படி ஒரு நாளும் அவர்கள் பரம்பரையே கண்டதில்லை. ஆற்றுக்கு வந்து சேர்ந்தவர்கள் தன் அந்தரங்களை மட்டும் மறைக்கும் அளவிற்கு உடையை அணிந்து கொண்டு அந்த ஆற்றில் இறங்கி குளிக்க ஆரம்பித்தனர். அவர்களுக்கு எந்த நொடியும் பயம் என்பது இல்லை. யாராவது வந்து விடுவார்களோ என்று அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள். அப்படியே வந்தாலும் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அங்கு வருவார்கள் என்பதால் சந்தோஷமாக ஒரு குளியலை போட்டு மீண்டும் மாற்று உடையை எடுத்து ஒரு மரத்தின் அருகே நின்று மாற்றிக்கொண்டிருந்தனர். அப்போதுதான் பொற்கொடியின் பார்வை அந்த ஆற்றின் மீது பதிந்தது. யாரோ ஒருவன் தலை குப்புற கவிழ்ந்து அந்த நீரில் அடித்து வருவதை கண்டவளோ உடனே அதை தன் தோளிடம் கூறவே அவளும் அதை தான் பார்த்தாள். மூச்சையாகி இருந்த ஒரு மனிதன் தண்ணீரின் வேகத்தில் அடித்து கொண்டு சென்றிருந்தான். அவன் அணிந்திருந்த அந்த உடுப்பிலே தெரிந்தது தங்களுடைய ஆட்கள் இவன் இல்லை என்று. இப்போது என்ன செய்வது என்று பொற்கொடி யோசிக்கும் நேரத்தில் செங்கமலியோ தோழியின் அருகிலே இல்லை. வனதேவதையின் வளவன் முதல் அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆற்றில் அடித்து வந்த அந்த மர்ம மனிதன் யார் என்பதை அறிய அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்க வருகிறேன். இப்படிக்கு நான் உங்களின் சங்கரேஸ்வரி. நன்றி, வணக்கம்.